இந்த இந்த வேதத்தை மொழியாக்கம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவருடைய 2 பேருடைய ஊழியத்தின் தாக்கத்தை அடைந்த ஒரு தேவ மனிதன் பெயர் வில்லியம் டிண்டேல் என்கிறது அவருடைய பெயர். வில்லியம் டிண்டேல். இந்த 2 பேருடைய ஊழியத்தின் தாக்கம் அவரை அதிகமாய் பற்றி பிடித்தது. இவங்க 2 பேர் இப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இவ்வளவு வேதத்துக்கு பிரயாசப்படுகிறார்களே, என் வாலிப நாட்களில் நான் இதற்காக அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று வில்லியம் டிண்டேல் எடுத்தார். அதனுடைய விளைவு 9 மொழியை வாலிப நாட்களிலே பள்ளி படிக்கும் போது கேம்பிரிட்ஜில் அவர் படித்துக் கொண்டிருந்த போது ஏறக்குறைய 9 மொழிகளை அவர் கற்று தேர்ந்தவராய் அவர் மாறினார். இன்னைக்கு மும்மொழி கொள்ளுகைக்கே மூக்கு தள்ளுது நாக்கு தள்ளுதுன்றாங்க. ஆமா, நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்குள்ள ஆமா ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் ஏன் இன்னைக்கு ஒரு தேவை என்பதை நீங்க புரியணும். இந்தியாவில் நீங்க எங்க போனாலும் அக்கா கானா காயா அப்படின்னு கேட்டார்னா பதில் சொல்ல ஆள் இல்லை. நார்த் இந்தியாவில் போய் இன்னைக்கு ஊழியம் செய்கிறதற்கு ஆட்கள் தேவை. we need ஹிந்தி. ஆமென். I am not against ஹிந்தி. ஹிந்தி நமக்கு தேவை. இப்பயும் அவுட் ஆஃப் சிலபஸ் பேசுகிற மாதிரியே தான் பேசுவீங்க. ஆமாம், தோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், ஹிந்தி தேவை தேவை படிச்சுக்கோங்க. கட்டாயம் தான் படுத்த முடியாது தவிர நமக்கு தேவை. நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் இன்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஹிந்தி தேவை, கற்றுக்கொள்ளணும். வெளிநாட்டில் இருந்து ஒரு பரிசுத்தவான் இங்கே வந்து தமிழை கற்றுக்கொண்டு நமக்கு வேதத்தை கொடுக்கிறார் என்றால் நீங்களும் நானும் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த வில்லியம் டிண்டேல் என்கிற தேவ மனிதர் ஏறக்குறைய 9 மொழியை கற்று அவர் அதில் தேறினார். அதே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயே வேலைக்கும் கர்த்தர் அவருக்கு கிடைக்க உதவி செய்து அதில் அமர்த்தப்பட்டார். வில்லியம் டிண்டேலுக்கு எப்படியாவது வேதத்தை மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஆக்கிரகம் அவருக்குள்ள இருந்தபடினாலே அவர் பட்ட பிரயாசம் அதிகம்.